அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்மெல்லாம் நல்லா தூங்குகிறோம். தூங்கும்போது பல வகையான கனவுகளை என்ன செய்கிறோம், கனவு காணும் பொழுது அந்த கனவை நம்ம யார்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படி அந்த கனவை பற்றி யார்கிட்டயாவது சொல்லலாமா வேணாமான்னு கேட்டால் மார்க்கம் சொல்லித்தருது, அந்த கனவை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லித்தருது. நல்ல கனவு கண்டீங்கன்னா, இப்போ குரான் ஓதுற மாதிரி கனவு கண்டீங்களா, தொழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல கனவுகள் வருதா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்க. கெட்ட கனவு வருதா, அதை விட்டு அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்க, நீங்கள் அதிகமாக பாதுகாவல் தேடுங்க. ஒன்று. ரெண்டாவது, கனவை ஏன் யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் கல்யாண கனவு காண்கிறாங்க. இந்த கனவு போய் ஒரு ஆள்கிட்ட போய், நான் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டு, அந்த மனிதருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதுதான் பலிக்கும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது. உதாரணமாக, கல்யாண கனவு கண்டியா அப்படின்னா உனக்கு ஏதோ கெட்ட செய்தி வரப்போகுதுரா அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த கனவுக்கு நேர் ஆப்போசிட்டான விளக்கம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கனவை பற்றி சொல்லக்கூடிய முதல் நபர், அவர் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் என்ன செய்யும், கபூலாக ஆகுமே தவிர மற்றபடி அது நமக்கு ஒரு முசீபத்தாகத்தான் அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கனவை யார்கிட்டயும் ஷேர் பண்ணுவீங்களா? யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி கனவு கண்டால் நல்ல கனவு கண்டீங்கன்னா அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். கெட்ட கனவு கண்டீங்கன்னா அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க. கனவை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.